السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله لم يبعثني معنتا ولا متعنتا ولكن بعثني معلما وميسرا. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 12 உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலெல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நினைவு தினத்தை எவ்வளவு தூரங்கள் சந்தோஷமாக பெருமையாக அவைகளை வெளிப்படுத்த முடியுமோ அந்த ரீதியில் வெளிப்படுத்தி வரக்கூடிய இன்றைய காலகட்டத்தில், அதே நேரத்தில் நாம் இன்று இருக்கக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதியை உலக ஆசிரியர் தினமாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. காரணம், பிரபல தத்துவ ஞானி மட்டுமல்ல, முக்கிய அறிஞர், அவைகளை கடந்து இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்பவருடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் 5. அவர் கல்விக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததை பெருமைப்படுத்தக்கூடிய ரீதியில் அவர் பிறந்த செப்டம்பர் 5ஆம் தினத்தை, 5ஆம் தேதியை உலக ஆசிரியர் தினமாக அவரை பெருமைப்படுத்தக்கூடிய ரீதியில் கொண்டாடி வருவதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஆசிரியர் பணி என்பது ஒரு மகத்தான பணி. உண்மையிலே ஆசிரியர் பணி ஒரு கண்ணியப்படுத்த வேண்டிய கௌரவமான ஒரு பணி. காரணம், நமது தலைமுறைகளுக்கு முந்தைய தலைமுறைகளிலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். எந்த ஒரு பெற்றோரும் சரி, பிள்ளையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறப்ப என்ன சொல்லி சேர்க்கிறோம், என்ன சொல்லி விட்டுட்டு போறோம்? சார், என்ன பண்ணி வைக்கிறோ தெரியாது. இவனை ஒரு மனிதனாக உருவாக்க வேண்டியது. இவனை பின்னால் பிறர்கள்
பெருமைப்படத்தக்க ரீதியில் அவனை உருவாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் கைகளில் தந்துவிட்டோம் என்று நம்மால் எதை சமாளிக்க முடியவில்லையோ, நம்மால் நாம் நினைப்பதை போன்று யாரை உருவாக்க முடியவில்லையோ, நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை ஆசிரியர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி தான் விட்டுட்டு வர்றோம். உண்மையிலேயே வரலாறுகள் முழுக்க மறுக்க முடியாத மாபெரும் உண்மை அதுதான். இன்று யார் யாரெல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உயரத்தில், ஒரு புகழின் உச்சத்தில், ஒரு நல்ல ஒரு தொழிலுடைய முன்னேற்றத்தில் யார் யாரையெல்லாம் உலகம் உயர்ந்து பார்க்கின்றதோ அவர்களுடைய முன்னேற்றத்தில் கண்டிப்பாக ஆசிரியருடைய உழைப்பும் இருக்கின்றது என்பதை உலகம் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. அதுவே காலங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய யதார்த்த கள உண்மை. உண்மையிலேயே ஆசிரியர் பணி மனதார பாராட்டவும் போற்றவும் பட வேண்டிய ஒரு உண்மையான பணி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படி உலகத்தில் எந்தெந்த ஆசிரியர்கள் எல்லாம் போற்றுவதற்கு தகுதியானவர்களாக இன்றைய உலகம் பார்க்குமோ அப்படி போற்றுவதற்கு தகுதியானவர்களில் ஒட்டுமொத்த உலகத்திற்கு உண்டான ஒரு ஆசானாக சத்திய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரும். ஏன் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னை குறித்து தனது வாய்க்கூற்றின் மூலமாக உலகத்திற்கு பல்வேறு விதமான ரீதிகளில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய துறைகளில் அறிமுகங்களில் இதுவும் ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை இப்படி பெருமையாகவே அடையாளப்படுத்தினார்கள். இன்னல்லாஹ லம் யப்அஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஒருபோதும் மக்களின் மீது சிரமத்தை உண்டாக்குபவனாகவோ மக்களின் மீது கஷ்டத்தை கொடுப்பவனாகவோ என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அனுப்பி வைக்கவில்லை. மாறாக வலாகின்னல்லாஹ பஅஸனி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்ததனுடைய அறிமுகத்தினுடைய காரணங்களில் பிரதானமானது முதன்மையானது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமையோடு தன்னை அறிமுகப்படுத்துவார்கள். அன முஅல்லிமா, அன முஅல்லிமா, நான் உங்களுக்கு மார்க்கத்தை, நல்லதை, நல்ல குணங்களை இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்த ஒரு ஆசிரியன் தான் நான். நபிகள் பெருமானார் தன்னை பெருமையாக அறிமுகப்படுத்திய இடங்களில் ஒன்று இது. அல்லாஹ் என்னை ஒருபோது மக்களுக்கு சிரமத்தை கொடுப்பவனாக, கஷ்டத்தை கொடுப்பவனாக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கின்றான் முஅல்லிமா, ஒரு ஆசிரியனாக, முயஸ்ஸிரா, இந்த மார்க்கத்தை லேசுபடுத்தி கற்றுக் கொடுக்க வந்த ஒரு ஆசிரியனாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பி தந்திருக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வருகை குறித்துண்டான பெருமை மிக்க அடையாளங்கள் ஒன்றாக தன்னை ஆசிரியனாக சொல்லுவார்கள். இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்கம் எழுதுவார்கள். கிதாபுகள் நிறைந்து காணப்படக்கூடிய அளவிற்கு உண்டான விளக்கமாம் உண்மையிலே ஆசிரியர் தான். ஒரு இஸ்லாமியன் எந்த துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு பொது சமூகமாகட்டும், கொள்கை மாற்றாராகட்டும், ஏன் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும், ஏன் நமது அன்றாட வாழ்க்கைகளில் உண்ணுவதிலிருந்து, குடிப்பதிலிருந்து, உறங்குவதிலிருந்து, எழும்புவது வரை ஒவ்வொன்றிற்கும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு ஆசானாக,
நமக்கு ஆசிரியராக இருந்து எதை சொல்லி தந்தார்களோ, எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் வாழுவது ஒரு முஸ்லிமிற்கு உண்டான கடமையான வாழ்க்கை. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை முஅல்லிம், இந்த உலகத்திற்கு உண்டான ஒரு ஆசிரியன், ஒரு ஆசான் என்று தன்னை அடையாளப்படுத்தியதில், பெருமைப்படுத்தியதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏகோபித்த இமாம்களுடைய கூற்று. ஹதீஸ் கிரந்தங்கள் பிரபலமான கிரந்தம் இப்னு மாஜா, அதில் ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது இல்லத்திலிருந்து ஒரு தேவைக்காக வெளியேறி பள்ளிக்கு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய வேளையில் فإذا هو بحلقتين إحداهما يقرؤون القرآن ويدعون الله. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது பள்ளியின் முற்றத்தில் இரு காட்சிகளை காணுகின்றார்கள். இரு கூட்டங்கள். முதல் கூட்டம் يقرؤون القرآن ويدعون الله, குர்ஆனை ஓதுகின்றது, ஓதி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டத்தையும் வல்லுஹரா யதஅல்லமூன வயஅலமூன், மற்றொரு கூட்டத்தை காண்கின்றார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டு தாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இப்படியாக இருவகை கூட்டத்தை காணக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சிகளை கண்ணுற்ற நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தை ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுன் அலா கைர், குல்லுன் அலா கைர். இரு கூட்டங்களுமே நன்மையான காரியங்களை தான் செய்கின்றார்கள், நன்மைகளில் தான் நிலைத்திருக்கின்றார்கள், அதில் மாற்று கருத்து அல்ல. ஹாவுனா இவர்களோ யக்ரவுனல் குர்ஆன் வ யதுஊன அல்லாஹ், குர்ஆனை ஓதுறாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கறாங்க. ஃபஇன் ஷாஅ அஅதாஹும் வ இன் ஷாஅ மனஅஹும், அல்லாஹ் நாடினால் அவர்கள் கேட்டதை கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் கொடுக்காமல் விட்டு விடுவான். இது முதல் கூட்டம். அடுத்து நபிகள் பெருமானார் சொன்னாங்க வ ஹாஉலாய், மற்றொரு கூட்டமோ யதஅல்லமூன், யதஅல்லமூன், தாங்கள் கற்றதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொன்னாங்க வ இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, வ இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நானும் இந்த உலகத்திற்கு நல்லவைகளை, நன்மையான காரியங்களை, எது கூடும் எது கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் நானும் அனுப்பப்பட்டேன். எனவே ஃபஜலஸமாகும், இந்த கூட்டம் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றதோ அந்த கூட்டத்தோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் என்பதாக இப்னு மாஜாவுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படும். ஆக இந்த உலகத்திற்கு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களை, நல்ல பண்புகளை, நல்ல குணாதிசயங்களை, உலகத்தில் ஒரு சுவனவாதி வாழ்வதற்குண்டான அத்தனை குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க போதிக்க வந்த ஒரு ஆசான் தான் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம், நபிகள் பெருமானாரை தன்னை பெருமையோடு அறிமுகப்படுத்திய அடையாளங்களில் பிரதானமான அடையாளம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டுதல்களில் எவ்வளவு தூரங்கள் நபிகள் பெருமானாருடைய வழிகாட்டுதல் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும் என்று சொன்னால், நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சிறிய சிறிய செயலையும் கூட சஹாபாக்கள் தேடி தேடி நேசித்து பிரியப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் அலாதியான முறையில் பின்பற்றுவதை கண்ணுற்ற மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சஹாபாக்களை கேலி செய்யக்கூடிய ரீதியில், சஹாபாக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியில் இந்த ஒரு கேள்வியை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து முன்வைக்கின்றார்கள். கேட்டாங்க,
قد علمكم نبيكم صلى الله عليه وسلم كل شيء حتى الخراء. என்னப்பா நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கணும் நீங்க செய்யறத பார்த்தா உங்களுக்கு இயற்கை தேவைகளை கூட சுயமா கிடைக்க தெரியாது போல தெரியுது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி தரணும், அவர் செய்யறதா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு மனிதனுக்கு இயற்கையாக கழிக்க வேண்டிய அந்த இயற்கை கழித்தலை கூட உங்களால் சுயமாக செய்ய முடியாது என்பது போன்று தெரிகின்றது என்று கேலியாக கேட்கின்ற பொழுது இது உண்மையிலேயே அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியில் கேட்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட கேள்வி. ஆனால் அண்ணன் பெருமானாருடைய அவையில் பாடம் பயின்றவர்கள் அல்லவா பெருமையோடு விளக்கம் சொன்னார்கள், பெருமையோடு பதில் சொன்னார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, அஜல், ஆமாப்பா அது கேவலம் இல்லை, வெக்கம் இல்லை, உண்மைதான், அஜல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆம் எங்களுக்கு எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி இயற்கை தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியாது. அது கூட தெரியாத கயவர்கள் மடையர்கள் நாங்கள். ஆனால் எப்பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கின்ற ஒரு நாகரிகத்தை எங்கள் முன்னால் வைத்தார்களோ அந்த நாகரிகத்தை பின்பற்றி துவங்கியதின் பின்னால் சிறுநீர் கழிப்பதை கூட எப்படி கழிக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்தது. அதன் பின்னால் நாங்கள் தெரிந்து கொண்டோம். சொன்னார்கள், லகத் நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை தடுத்திருக்கின்றார்கள். என்ன காரியம்? அன் நஸ்தக்பில் கிப்லத லிகாயித்தின் அவ் பௌலின். ஒரு முஸ்லிம், ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட இறையடையான் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ தனது இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொன்னார்கள், அவ் அன் நஸ்தன்ஜிய பில் யமீனி, நாகரிகங்கள் வாழ்ந்துவிட்ட, கல்வி ஞானங்கள் பெருகிவிட்ட, கல்வித்துறைகள் முன்னேறிவிட்ட இன்றைய காலங்களில் கூட இது தெரியுமா இல்லையே தெரியாது. சொன்னார்கள், எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்த பிறகு அல்லது இயற்கை உபாதைகள் கழித்த பிறகு வலது கையை கொண்டு சுத்தம் செய்யாதீர்கள், தடுத்திருக்கின்றார்கள். இப்படி சுத்தம் செய்வது தெரியாது, கற்றுக் கொடுத்தது எங்கள் மாணவி, எங்கள் மார்க்கம். இன்னும் சொன்னார்கள், அவ் அன் நஸ்தன்ஜிய பி அகல்லி மின் ஸலாஸத்தி அஹ்ஜார். இன்னைக்கு நாகரிகங்கள் பெருகிவிட்டது, இன்னைக்கு தண்ணீர் கொண்டு சுத்தப்படுத்துகின்றோம். அன்று தண்ணீர் இல்லாத பாலைவனங்கள் பெருகிய காலகட்டம். குறைந்தபட்சம் 3 கற்களை கொண்டால் சுத்தப்படுத்துங்கள், அதுதான் சுத்தத்திற்குண்டான கடைசி நிலை கற்றுக் கொடுத்தது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா 10 பேருக்கு முன்னாடி ஓரமா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறான், சமுதாயத்தில் பார்க்கிறோம். மிகப்பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், ஆனா 10 பேர் கடந்து செல்லக்கூடிய மெயின் பாதையில நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறான். இந்த பாவத்திலிருந்து, இந்த அசிங்கத்திலிருந்து ஏன் குறைந்தபட்சம் இதை அசிங்கமாக வெட்கமாக உணர்வதற்குண்டான ஒரு ஈமானிய உணர்வை கொடுத்தது எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த காரியத்திலிருந்து குறைந்தபட்சம் தவிர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அந்த வெட்கத்தை, அந்த ஞானத்தை, அந்த கல்வியை கொடுத்தது எங்கள் மாணவி, உண்மையிலேயே மறைக்க முடியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், நான் இந்த உம்மத்திற்குண்டான, ஏன் இந்த முழு உலகிற்குண்டான நாகரிகத்தை, நல்ல பண்புகளை, நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு ஆசான், ஆசிரியன் நான். பெருமைப்படத்தக்க சொன்னார் நபிகள் பெருமானார். இன்றைய உலகம் ஒரு ஆசிரியனுக்கு இவைகளையெல்லாம் தகுதியாக முன்வைக்குமோ அத்துணை தகுதிக்கும் அத்துணை இலக்கணத்திற்கும்
ஓமையாக வாழ்ந்தவர்கள் எங்கள் மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் மறுக்கவே முடியாது. ஒரு ஆசிரியன் எந்த இலக்கணத்திற்கு ஒப்பாக வாழ வேண்டுமோ, பிறர் பார்த்து பின்பற்றக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திற்கு முழு பாடமாக கொடுத்து விட்டு சென்றவர்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானாரை நாம் பார்க்கின்றோமோ இல்லையோ, அருமை சஹாபாக்கள் தனது வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னதமான உத்தமமான வழிகாட்டியாக, குறையில்லாத நிறைகண்ட ஆசானாக வாழ்ந்து இந்த உலகத்திற்கு சான்றளித்து விட்டு சென்றார்கள். அல்லாஹ் பாதுகாத்தது. இன்று மாணவியை பெருமைப்படுத்துவது இன்னைக்கு நமக்கு ஏலம் போட்டுகிறோம், கூடுமா கூடாதா என்று. ஆனால் புண்ணிய நபியை குறையே இல்லாத நிறைக்கு மட்டுமே சொந்தமான மனிதராக எந்த ரீதியிலும் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திவிட்டு சென்றவர்கள் அருமை சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள். எந்த ரீதிகளில் எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கெல்லாம் உலகத்தை ஆசிரியர் பார்க்க முடியும். இன்னைக்கு சில குற்றவாளிகள் அல்லது சில மாணாக்கள் குற்றவாளிகளாக உருவாகி வருவதற்கு சில ஆசிரியர்களுடைய கடினமான போக்கும் கூட ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆனால் ஒரு மாணவரை எந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும், எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும், எப்படி ஒரு குறையுள்ள மனிதனை நாம் அணுகினால் அந்த குறை நிறையாக மாறும் என்பதை எல்லாம் இந்த உலகத்திற்கு தெளிவாக காட்டிவிட்டு சென்றவர்கள் புண்ணிய நபி பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர். நாம் எல்லாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம், புகாரியுடைய கிரந்தங்களில் கூட உண்டு. அது முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-ஸலமி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி. இவர்கள் சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதில் இமாமாக இருந்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பின்னால் பல்வேறு சஹாபாக்கள், பெருமைக்கு சொந்தமான புகழுக்கு சொந்தமான அத்துணை முன்னோடி சஹாபாக்களுக்கு மத்தியில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வரிசையில் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையின் பொழுது ஒரு சஹாபி தும்மல் வந்து தும்மிவிட்டார். அருகில் இருந்து முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு, பொதுவாக முஸ்லிம்களுக்கு இது நடைமுறை தெரியும், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்டவர் இரஹமுக்கல்லாஹ். அந்த சஹாபி தும்முனாங்க, கேட்ட உடனே இவர் தொழுகையில் இரஹமுக்கல்லான்ட்டார். முஆவியா ரலியல்லாஹு தொழுகையில் இரஹமுக்கல்லான்ட்டாங்க. தொழுகை முடிவுறுகின்றது. முஆவியா ரலியல்லாஹு என்ன நடந்தது என்பதை அவர்கள் வார்த்தைகளை சொல்றாங்க. சஹாபாக்கெல்லாம் என்னை பார்த்தாங்க, பார்வையில எரிச்சல மாதிரி பார்த்தாங்க. இப்போ பொதுவாக பார்த்துருப்போம்ல, கோபத்தில் அனல் பறக்கும் பார்வைன்னு சொல்லுவோம். அவர் சொல்றாரு, முஆவியா சொல்றாங்க, சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் என்னை பார்த்த பார்வை எனக்கு தெரிந்தது என்னை கரித்து விடுவார்கள் போல, அப்படி பார்த்தாங்க. இன்னும் சிலர்களோ என்னை அடிப்பதற்கு, தொடைகள் அடிப்பதற்கு கையையும் ஓங்கி விட்டார்கள். தொழுகை முடிவுறுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் நிறைவுற்ற பிறகு ஃபலம்மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையெல்லாம் நிறைவுற்ற பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அழைத்து எங்கள் மாநபி ஃபபி அபி ஹுவ வ உம்மி, முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழுகை முடிந்தது. சஹாபாக்கள் கண்ணோட்டங்கள், அவர்கள் பார்வைகள் வேறு. நான் சஹாபாக்களை இப்படி பார்க்கிறாங்களே,
இன்று பயத்தோடு அண்ணன் பெருமானாரை நான் நெருங்கினேன். ஆனால் அண்ணன் பெருமானாரை குறித்து சஹாபி சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹ், என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் சொன்னாங்க. மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹஸன மின்ஹு. எங்கள் பூமான் நபியை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இஸ்லாத்திற்கு முன்னும் சரி இஸ்லாத்திற்கு பின்பும் பார்த்ததில்லை. எங்கள் புண்ணிய நபியை போன்ற ஒரு ஆசானை என் இஸ்லாத்திற்கு முன்னும் இஸ்லாத்திற்கு பின்னும் நான் பார்த்தது கிடையாது சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, நான் செய்த இந்த செயலுக்காக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் என்னை பார்த்த பார்வை வேறு. ஆனால் எங்கள் மாணவி மா கஹரணி, என்ன வெறுக்கல்ல, வலா வரபனி, என்ன அடிக்கல்ல, வலா சதமணி, என்ன திட்டல்ல சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன ஹாதிஹி ஸலாத்த, நிச்சயமா தொழுகை என்பது லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், நிச்சயமா தொழுகை அல்லாஹ்விற்கு குறித்தானது. அந்த தொழுகை முடியும் வரை மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளும் தொழுகைகளுக்கு மத்தியில் பயன்படுத்தி விடாது என்று சொன்னார்களே தவிர ஒருபோதும் அண்ணன் பெருமானார் என்னை திட்டவோ அடிக்கவோ ஏன் வெறுக்கவோ கூட இல்லை சொல்றார். இது போன்ற சிறந்த ஒரு ஆசிரியரை நான் என் வாழ்நாளில் கண்டது கிடையாது. ஒரு தவறை களைய முற்படுகின்ற ஒரு ஆசிரியர், ஒரு தவறை திருத்துவதற்கு முற்படுகின்ற ஒரு ஆசான், எந்த பக்குவப்பட்ட ரீதியில் அந்த மாணாக்கரிடத்தில் நடந்து கொள்கின்ற பொழுது அது அவரது உள்ளங்களில் பதியும். நம்மின் மீது உண்டான ஒரு ஆசிரியர் மீது உண்டான மதிப்பீடுகள் உயரும். அவர் வாழ்நாளில் கடைசி வரை அந்த ஒரு போதனையை மறக்க மாட்டார் என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் சொல்லிவிட்டு மட்டுமல்ல செயல்படுத்தியும் காட்டிவிட்டு சென்ற ஒரே உத்தமர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு சிறந்த ஆசிரியருக்கு உண்டான உயர்ந்த மதிப்பீடு என்ன தெரியுமா? அந்த ஆசிரியர் தனது பணியை நிறைவு செய்கின்ற பொழுது தன் இடத்தில், எனக்கு பின்னால் இந்த இடத்தில் எனக்கு தகுதியான ஒரு ஆசிரியரை நான் உருவாக்கி விட்டேன், இந்த உம்மத் கண்டிப்பாக தடுமாற்றமின்றி அவரின் வழிகாட்டுதலில் நடைபெறும் என்பதை உணர்த்தி விடுவது ஒரு சிறந்த ஆசானுக்குண்டான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல். உலகத்தில் எந்த ஆசிரியர்களும் அதை செய்து காட்டியிருப்பார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நுபுவத்தை நிறைவுபடுத்துகின்ற பொழுது இந்த உம்மத்திற்கு உண்டான அத்தனை வழிகாட்டுதலுக்கு உண்டான ஒரு சிறந்த தலைமுறையை, சிறந்த தலைவனை, சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு புண்ணியம் பூத்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களே தவிர ஒருபோதும் எதிலும் குறை கிடையாது. சொன்னாங்க, உங்களுக்கு என்ன விஷயத்தில் வழிகாட்டுதல் வேணும், உலகத்தில் எப்படி கனிவாக நடக்க வேண்டும் என்று தெரிய வேண்டுமா, அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய காரியத்தில் ஹுக்முடைய விஷயத்தில் எப்படி கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டுமா, உமரை பார்த்துக் கொள்ளுங்கள். உண்மையான வெட்கம் என்பது தெரிய வேண்டுமா, வெட்க ஞானத்தோடு வாழ பழக வேண்டுமா, உஸ்மானை பார்த்துக் கொள்ளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலால் ஹராம் இது தெரிய வேண்டுமா, முஆத் இப்னு ஜபலிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓத பழக வேண்டுமா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உம்மத்திற்கு உண்டான வாரிசு உரிமை சட்டம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா, ஸைத் இப்னு சாபித்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆசானாக தனது பணியை இந்த உலகத்தில் நிறைவு செய்கின்ற பொழுது எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டுமோ அத்துணை துறைகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை நியமித்துவிட்டு உருவாக்கிவிட்டு இவரை நீங்கள் பின்பற்றினால், இவரிடத்தில் கேட்டால் இதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற தகுதியான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கிவிட்டு சென்றவர்கள் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். உலகத்தில் தான் எந்த முஅல்லிமாக, எந்த ஆசிரியராக அனுப்பப்பட்டார்களோ அந்த ஆசிரியர் பணியை பெருமையோடு ஏற்று
அதை மிகுந்த மன நிறைவோடு நிறை செய்தவர்கள் உலகத்திலேயே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆசிரியருடைய வழித்தடங்களை பின்பற்றி நமது மரணம் வரை வாழக்கூடிய நிர்பாக்கியத்தையும், அந்த மாணவியின் மூலமாக நாம் என்னென்ன வழிமுறைகளை கற்றுக்கொண்டோமோ நமது சந்ததிகளுக்கு அவைகளை விட்டு செல்லக்கூடிய நிர்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.